ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இங்க வந்து நம்ம அத்தனூர்ல வந்து நம்ம சொசைட்டிக்கு பக்கத்துல இருக்கிறவங்க ஒரு லேடிஸ் எல்லாருமே சேர்ந்து இப்போ நாம நிலா பிள்ளையார சாமி கும்பிட்றோம். இது வந்து தைப்பூச அவசரம். இது வந்து 2 வருஷமா கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த வருஷம் தான் நாங்க வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறோம். இது எப்படி கும்பிடுறது, என்ன ஏதுங்கிறத வந்து போன வருஷம் கும்பிட்டுங்கிட்டே நேரடியா கேட்கலாம் வாங்க. இவங்க பேர் தான் எடுத்துருக்கேன். இவங்க பேர் தான் ஜமுனா. இவங்க தான் ஃபர்ஸ்ட் முன்ன இருந்து கும்பிடுறாங்க. இவங்களை கேட்கலாம் வாங்க. சொல்லுங்கப்பா, வணக்கம் சொல்லிருங்க. வணக்கம்ப்பா, எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்து நாங்கள் எங்கள் தெருவில் வந்து நாங்கள் நிலா பிள்ளையார் கும்பிடுறோம். இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 10 ஃபேமிலி இருக்கோம். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு 11 நாள் இல்லை 7 நாள் 9 நாள் கணக்கு வச்சு இது கும்பிடுவோம். இது வந்துட்டு மெயினாக பார்த்தீங்கன்னா விநாயகருக்கு இந்த வழிபாடு. சாணியில் பிள்ளையார் பிடிச்சி இந்த மாதிரி 9 செங்கல் 11 செங்கல் இல்லை 9 செங்கல் வச்சு சாமிக்கு சின்னதாக வீடு மாதிரி கட்டி அதில் வந்து சாணியில் மாட்டு சாணத்தில் வந்து பிள்ளையார் பிடிச்சி அதுக்கு பூவெல்லாம் போட்டு விளக்கு, இதுக்கு 2 விளக்கு, அது பிள்ளையாருக்கு வந்து படைக்கிறதுக்கு வந்து நாங்கள் வீட்டில இருந்து எச்சிப்படாத சமைச்சு கொண்டுட்டு வந்து பிள்ளையாருக்கு படைச்சி பூஜை பண்ணி பிள்ளையாருக்கு கொண்டாட்டி அப்படின்னு சொல்லி ஒரு வயசுக்கு வராத பிள்ளைய போட்டு நாங்கள் பூஜை பண்ண சொல்லி வழிபடுவோம். 11 நாளைக்கு இது வழிபடுவோம். அப்புறம் பிள்ளையாருக்கு வந்து நாங்கள் வீட்டில இருந்து எடுத்துட்டு வர உணவு வந்து பக்கத்துல சின்னதா ஒரு குழி ஒன்று தோண்டி அதுக்கு ஒரு பக்கத்துல அகல் விளக்கு 2 வச்சு அதுக்கு பூஜை பண்ணி அதில் வந்து சாப்பாட்டை அதில் போட்டு நாய், காக்கா, குருவி இதெல்லாம் சாப்பிடாத மாதிரிக்கு நாங்கள் போட்டு மூடி வச்சிருவோம். 11 நாளைக்கு தொடர்ந்து இது மாதிரி பண்ணுவோம். அதில் வந்து பூசம் வந்து 9வது நாளோ இல்லை 7வது நாளோ கணக்கு வச்சு பூசம் தைப்பூசம் அன்னைக்கு செய்வோம். அந்த அன்னைக்கு நைட்டு வந்து ரொம்ப விசேஷமா இருக்கும். மாவிளக்கு படைப்போம். கல்யாணம் ஆகாத பொண்ணுங்களுக்கு வந்து அன்னைக்கு ரொம்ப சிறப்பாக செய்வோம். கல்யாணம் ஆகாத பிள்ளைங்க கல்யாணம் ஆகணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து மாலை போட்டு கலசம் ரெடி பண்ணி அதில் தீர்த்தம் எடுத்துட்டு வந்து கலசத்தை வச்சு ஊரை சுற்றி வந்து அவங்களுக்கு மாலையெல்லாம் போட்டு ஊரை சுற்றி வந்து இங்கே பூஜை பண்ணால் அவங்களுக்கு அடுத்த வருஷத்துல கல்யாணம் நடக்கும். அதில் தான் வேண்டுனது எல்லாமே கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையிலே இது பாரம்பரியமாக பெரியவங்க எல்லாம் கும்பிட்டுட்டு இருந்தது. இப்போ நாங்கள் 2 வருஷமா ஆரம்பிச்சிருக்கோம். இந்த ஊரில் 2 வருஷம் முடிஞ்சிருச்சு. இது 3வது வருஷம் ஸ்டார்ட் ஆகிருக்குது. நல்லபடியாக கும்பிட்டுட்டு இருக்கோம். எங்கள் தெருவில் நாங்கள் ஒரு 10 ஃபேமிலி எடுத்து நடத்திட்டு இருக்கோம். அதெல்லாம் இப்போ புதுசாக 2-3 பேர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. நாங்கள் எல்லாரும் ஒரே மாதிரியே ட்ரெஸ் புடவையில எடுத்து கட்டிக்கிட்டு பூசத்தன்னைக்கு மாவிளக்கெல்லாம் படைச்சி கொண்டாடுவோம். அப்புறம் அடுத்த நாள் பிள்ளையாருக்கு வந்துட்டு எந்த ஒரு சாப்பாடும் படைக்க மாட்டோம். அன்னைக்கு ஃபுல்லா பிள்ளையார் வந்து பட்னி தான் இருப்பாரு. அதுக்கு அடுத்த நாள் நைட்டு வந்து 2 மணி ஆயிடும். நடு உச்சிக்கு நிலா வந்ததுக்கு அப்புறமேட்டு பிள்ளையாருக்கு நேராக நிலா இருக்கணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிள்ளையார் தான் வைப்போம். பிள்ளையார் நடு உச்சிக்கு நிலா வந்ததுக்கு அப்புறமேட்டு கிணத்துல கொண்டு போய் ஒவ்வொரு நாளும் பிடிச்ச பிள்ளையார கிணத்துல கரைப்போம். அது வந்து 2-3 மணி வரைக்கும் இங்கே இருப்போம். விடிய விடிய எல்லாரும் இங்க ஜாலியா கொண்டாடுவோம். இதுதான் நிலா பிள்ளையாரோட விசேஷம். வணக்கம். இதுதான் வந்து பிள்ளையார் கொண்டாட்டின்னு சொல்லிட்டு இது வந்து வயசுக்கு வராத பிள்ளைங்களை மட்டும்தான் வச்சு இது பண்ணுவாங்க. வயசுக்கு வந்த பிள்ளைங்களாம் இருக்கக்கூடாது. ஆனா 3 வருஷமா 2 வருஷமா இந்த பொண்ணு தான் இருந்துச்சு. இந்த வருஷம் இந்த பொண்ணு தான் இருக்குது. பிள்ளையார் பொண்டாட்டினா அந்த பொண்ணுக்கு வந்து பௌர்ணமி அன்னைக்கு புது ட்ரெஸ் எடுத்து இது பிள்ளையார் பொண்டாட்டியா வச்சு சாமி கும்பிட்டு இந்த பிள்ளையும் பெருமைப்படுத்தும். பொண்ணையும் உட்கார வச்சு நாங்க எல்லாரும் கும்மி அடிப்போம். பாட்டு பாடி பிள்ளையார் பாட்டு, சாமி பாட்டு எல்லாம் பாடி கும்மி அடிப்போம் எல்லாரும் சேர்ந்து. இது ரொம்ப சிறப்பா இருக்கும். நீங்களும் அத்தனூர்காரங்களா இருந்தா இதுல வந்து கலந்துக்கலாம். இது வந்து சொசைட்டிக்கு ஆப்போசிட்ல தான் நாங்க இதை செஞ்சுட்டு இருக்கிறோம். சரி வாங்க நேரா பார்க்கலாம். தமிழ் மொழி காத்த தலைவனையா, ஞான பழம் கேட்ட குழந்தையா, அப்பனுக்கு பாடஞ்சொல்லி 6 படையாட்சி செய்யும் ஏசாமி முருகனையா. வெற்றிவேல் முருகனுக்கு.
சாமி என்பார், கார்த்திகேயன் என்பார், சுவாமிநாதன் என்பார், முக அமுத ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தான் டெய்லி இதே மாதிரி 11 நாளா 9 நாளைக்கு 11 நாளைக்கு இதே ப்ராசஸ் தான். வாங்க நீங்களும் பார்க்கலாம். நீங்கள் எதை சொல்றியா? எதை சொல்றதுன்னு சொல்லு. திரும்பவும் நாளைக்கு வந்துட்டு நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்ப மறுபடியும் உங்களை நான் சந்திக்கிறோம் நாங்க எல்லாரும். பாய் பாய் கைஸ்.